எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக உங்கள் எல்லோருக்கும் பிடித்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைத்தா தான் செய்து காட்டப் போகின்றேன். இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இதை கூட செய்ய தெரியாத ஆட்களுக்காகத்தான் நான் இந்த ரெசிபியை செய்து காட்டப் போகின்றேன். வாங்கோ தொடரும் வீடியோக்குள்ளே போய் இந்த ரைத்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லியும் இது எப்படி இலகுவாகவும் சுவையாகவும் செய்யலாம்னு சொல்லி தான் பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் யோகெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் எப்பையும் பிரியாணியோட எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ தான் இந்த யோகெட்டை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். முதலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரைத்தா தண்ணியாக போயிடும். அதால் நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முதல் அந்த தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சுவையாக நல்ல ஒரு இறுக்கமான ரைத்தாவாக இருக்கும். வாங்க தொடரும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிரியாணிக்கு தேவையான ரைத்தா தான் செய்து காட்ட போகின்றேன். இது செய்ய தெரிஞ்ச ஆக்களுக்காக இல்லை, செய்ய தெரியாத ஆக்களுக்காக தான் இதை நான் செய்து காட்டுகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கீக்கொம்பு எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கூட உரைப்பு தேவையாண்டா இன்னும் 2 பச்சை மிளகா போடலாம். அடுத்தது ஒரு கேரட் சீவி கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். 2 சிவப்பு வெங்காயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரேக் யோகெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மல் யோகெட்டும் எடுக்கலாம். இதுதான் எனக்குண்டே விட்டே இருந்தது, அப்போ அதால் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெஜிடபிள் பவுடர் ஒரு துளி அளவு போட போகிறேன். அந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து காட்டும். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வெங்காயத்தை வறுத்துவோம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ சின்ன வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு இது நல்லா இருக்கும். அடுத்தது கேரட் வெட்ட போகிறேன். அடுத்தது கீக்கொம்பை வெட்ட போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு சின்ன வெட்டுமோ அவ்வளவு சின்ன வெட்டினா நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததாக பச்சை மிளகா வெட்ட போகிறேன். பச்சை மிளகாயை இப்படி 3 கீறு போட்டுட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ எல்லா பொருட்களையும் இந்த பவுலுக்குள்ளே போடுவோம். இப்போ இந்த வெட்டின பொருட்கள் எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் போட போகிறேன். இதுக்கு ஒரு பால் தேய்க்கிற அளவு உப்பு போடுறேன். அதே மாதிரி இங்கே இந்த வெஜிடபிள் ஸ்டோக் பவுடர் ஒரு தேய்க்கிறண்டியை விட குறைய போடுறேன். ஒரு துளி தான் போடுறேன். அது உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இது அடுத்தது யோகெட் போட போகிறேன். யோகெட் ஒரு 5 மேசக்கரண்டி போட போகிறேன். உங்களுக்கு பார்த்து காணாட்டா திரும்ப போடலாம். மறக்கக்கூடாது, இந்த ரைத்தா செய்யும்போது நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் வட்டி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாண்டாக்க பிறகு தான் நீங்கள் யோகெட்டை போட்டு பிரட்டணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் செய்த ரைத்தா தண்ணியாக போயிடும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் யோகெட் காணாமல் இருக்குது. அப்போ இன்னும் 2 மேசக்கரண்டி போடுறேன். மொத்தமாக 7 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு ஒருக்கா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பிரியாணிக்கு நீங்கள் ரைத்தா செய்யும்போது இதுக்கு நிறைய உப்பு அதிகமாக போடக்கூடாது. போட்டால் அந்த பிரியாணியோடு சாப்பிடும்போது உங்களுக்கு உப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பிரியாணிக்கு உப்பெல்லாம் கணக்காக தான் போட்டிருப்போம். அப்போ நீங்கள் ரைத்தாவையும் உப்பை கூடவா செய்தீங்கன்னு சொன்னால் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உப்பை கொஞ்சம் பிரியாணியை விட குறையவாக தான் நீங்கள் போடணும்.
அதே நேரம் நீங்கள் இந்த வெஜிடபிள் பவுடர் போட போகிறீங்கன்னு சொன்னால் உப்பை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி தான் நீங்கள் போடணும். இப்போ ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு உப்பெல்லாம் கணக்காக இருக்குது. அவ்வளோதான், குயிக்காக பிரியாணிக்கு தேவையான ரைத்தா ரெடி ஆகிட்டு. இதுக்கு இப்போ நான் இவ்வளோ யோகர்ட் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக யோகர்ட் தேவையான்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோகர்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இதோ நாங்கள் செய்த பிரியாணிக்கு தேவையான சூப்பர் ரைத்தா உண்டு. சூப்பராக ரெடி ஆகிட்டுது, பார்க்கவே நல்லா இருக்குது. இதை நீங்கள் பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சலாட் உண்டு. பிரியாணிக்கு எப்பையும் இப்படி ஒன்று செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு மிகவும் நல்லா இருக்கும். மிகவும் குயிக்காக நீங்கள் இதை செய்து முடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் ரைத்தா செய்திருப்பீங்க, ஆனால் இந்த வெஜிடபிள் இந்த பவுடர் வந்து ஒரு துளி போட்டு பாருங்க, அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் யோகர்ட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட இந்த ஒரு துளி வெஜிடபிள் பவுடரை நீங்கள் போட்டு இந்த ரைத்தா செய்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சுவை நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் யனோவா. நன்றி.